வா சகோதரா, வா வா, நலந்தானே? என்ன ஒரு கம்பீரம்! எதையாவது சாதிக்க வருகிறாயா? வந்ததும் மீசையை தடவுகிறாய். என்ன அறிவினும் கண்ணாடியை போட்டு பார்த்தால் தான் அருகில் உள்ளவர்களா தெரிகிறார்களா? யார் அவர்கள்? உனக்கு முன்னால் வந்ததால் உன் முன்னோர்களா? இல்லை உனக்கு பின்னால் இருந்து உனக்கு துணையாய் வருவதால் உன் சந்ததிகளா? சரி சரி, நீ வீராப்பாய் நடந்து என்ன பார்க்கிறாய்? ஓ, எதற்காக அங்கே வந்தோம், இனி எங்கே செல்கிறோம் என்றா? அவர்களும் அப்படி வந்தவர்கள்தான். அறியாமல் உன் பின்னால் வருகிறார்கள். நீ அவர்களை வழிநடத்திப் போகிறாயா? அடப்போப்பா, உனக்கு முன்னால் இருக்கும் நானே விடை தெரியாமல் தான் இப்போது வரும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் சென்றவர்கள் எதையோ கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு அணுவை கூட செயற்கையாக செய்ய முடியாமல் சென்று விட்டார்கள். இருப்பதையே பிரித்து சேர்த்து இடம் மாற்றி காட்டி தங்களை இறைவனுக்கு சமமாக நினைத்து கொண்டு இதுவரை நான் யார், நீ யார், தான் யார் என்பதை யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லை. தனது கண்டுபிடிப்பின் உச்சமாக, இல்லை எச்சமாக, மனிதத்தை பிரிக்கும் மதத்தையும் மதத்துக்கு ஒரு கடவுளையும் தான் காட்டினார்கள். ஏது மதம், எங்கே கடவுள்? நீயும் இனி தேடப் போகிறாயா? ஏது மதம், எங்கே கடவுள்? நீயும் இனி தேடப் போகிறாயா? ஏன் பின்தங்கி போகிறாய்? நீ பின்தங்கி போனாலும் உன் சந்ததிகள் பின்தங்கவில்லையே. நீ முன்னால் போனால் வர தயாராகத்தானே இருக்கிறார்கள் உன்னை எதிர்பார்த்து. யோசிக்கிறாயா? யோசித்துப்பார். இயற்கை என்றால் என்ன என யோசித்துப்பார். நீ மட்டுமல்லாம், அவர்களையும் யோசிக்க சொல். அவர்களும் யோசிக்கட்டும். யோசித்து பாருங்கள். அட, உன்னிடமும் அந்த மானிடத்திமிர் இருக்கிறது. மீசையை மீண்டும் முறுக்குகிறாய். ஓ, கண்டு கொண்டாயா? உன் நிழலுக்கு நேர் எதிரில் நித்தமும் காணுகின்ற ஆதவனின் அங்கம்தான் இந்த பூமி என்று கண்டு கொண்டாயா? இந்த பூமியில் இருக்கும் பூஞ்சை காளான்தான் மனிதம் என்று கண்டு கொண்டாயோ? அந்த சூரியனுக்கு மட்டும் தான் பூமி கட்டுப்படும், இந்த பூஞ்சை காளானுக்கு அல்ல என்பதை கண்டு கொண்டாயா? நாகரிகம் என்ற பெயரில் பூமியை நசுக்கி பார்க்காதே. பொறுத்து பார்க்கும் பூமி சிலிர்த்து விடும் முன் அடங்கிப்போ என உன் சந்ததிகளுக்கு சொல்லி அழைத்து போ மகனே, அழைத்து போ. நான் ஆசீர்வதிக்கிறேன்.